ஒரு தடவை அன்பிளான் பிரெக்னன்சி ஒரு தடவை ஓகே. பட் திரும்ப திரும்ப அதையே பண்றது வந்து ரொம்ப தவறு. அது கர்ப்பப்பை மட்டும் இல்ல. உடம்பு ஃபுல்லாவே பாதிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பிரெக்னன்சின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே, அது வந்து உடம்புல பல மாற்றங்கள ஏற்படுத்தும். நம்மளுடைய பிளட் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு 2 லிட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடும். அதேமாரி நம்ம லங்ஸ் உடைய வேலை அதிகமாயிடும். உடம்புல நெறைய மாற்றங்கள் வரும். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த மாற்றங்கள் வர்றப்ப என்ன ஆகும்? இந்த பாடி திரும்ப பழையபடி போகணும். மாற்றம் வரும், திரும்ப போகணும். ஸோ அதனால தான் அடிக்கடி குழந்தை உருவாகும்போதோ, இல்ல அடிக்கடி இது மாரி அபார்ஷன் பண்ணும்போதோ, அவங்களுடைய ஹெல்த்தே வந்து டோட்டலாவே வந்து பாதிக்கும். மேம் அட் த சேம் டைம் அவங்க மென்டலியும் நெறைய சேஞ்சஸ் டெஃபினட்டா, டெஃபினட்டா. அது என்ன ஆகும்னா, ஜென்ஸ விட லேடீஸ ரொம்ப பாதிக்கும் இந்த விஷயங்கள். எப்பயுமே ஒரு குற்ற உணர்வு இருந்துட்டே இருக்கும். ஐயோ! என் பாப்பாவ என்னால வந்து வளர்க்க முடியல, பெத்துக்க முடியல. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் சிக்கிக்கிட்டேன்ற ஃபீலு எல்லா லேடீஸ்க்கும் இருக்கும். அது யாரா வேணாலும் இருக்கட்டும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைக்காக போய் அபார்ஷன் பண்ணிடுவாங்க. பட் அவங்களால அத மறக்கவே முடியாது. அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வந்து நெகட்டிவா நடந்தாலும் உடனே அத லிங்க் பண்ணுவாங்க. நான் அன்னைக்கு அபார்ஷன் பண்ணேன். அதனால தான் எனக்கு இப்படி ஆச்சு. அபார்ஷன் பண்ணேன். அதனால தான் எனக்கு இது நடக்கல. அப்படின்னு எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. குழந்தை அடுத்து பிறக்கலன்னா அவ்வளோதான். டோட்டலாவே அப்படியே டிப்ரஷனுக்குள்ளேயே போயிருவாங்க. அதனால தான் எனக்கு குழந்தை பிறக்கல. வேற ஏதாவது ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து இட் வில் டேக் அ பிக் ஸ்ட்ராங் டோல் ஆன் த மைண்ட். ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சு. ஆமா. ரொம்ப வந்து அது அஃபெக்ட் பண்ணும். மென்டலி அவங்கள ரொம்ப பாதிக்கும்.